ஒரு ஆண் குழந்தை பிறந்ததானால் அவருடைய வாகனம் அதாவது காளை வாகனம் சிவபெருமான். காளை வாகனத்தை பொன்னாலே செய்து வைப்பேன் சொல்லி நேர்ச்ச போட்டான். நேர்ச்ச போட்ட பிறகும் இல்லப்பா ஒரு ஐப்பனாவே இல்லை. ஆகையினாலே மாயவனுடைய இருவர்களால் எனக்கு ஒரு குழந்தை கிடைத்ததேயானால் மாயவனுடைய வாகனம் என்ன? கருட வாகனம். அந்த வாகனத்தை பொன்னால் சமர்ப்பணம் செய்கிறேனே அப்படின்னு நேர்ச்ச போடுறா. வாய்ப்புண்டா? இல்லை, இந்த வாய்ப்பு இல்லை, ஒரு அனுக்கும் இல்லை. ஆகையினால் என்னாச்சு? அது மட்டுமல்ல, வேற என் சுவாமி நான் போய் தவம் இருக்க போறேன்னு சொன்னா உடனே சொல்லுகிறான் வருகின்ற எம்மா கணவன் மனைவி என்றாகிவிட்டாலே வரக்கூடிய இன்பமும் துன்பமும் இருவேருக்கும் சரி பாதிதான். ஆதலால் நீ சென்று தவம் இருப்பதை விட நானே சென்று தவம் இருந்து வருகிறேன். என்ன செய்யறான் தெரியுமா? அவன் சிதம்பரத்திலே வந்து தீர்த்தமாடுகிறான். சரி, தீர்த்தமாடி மாற்றுடன் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்களை ஒருமைப்படுத்தி மண்ணாசி பொன்னாசி பெண்ணாசி மூவாசி வறுத்து அப்பு மிருது வாயு தீவு என்ற ஆதாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களை ஒருநிலைப்படுத்தி 5 புலங்களை அடக்கி சிவபெருமானை கொடி தவம் இருந்தார். சிவசிவா சிவசிவா. ஒரு நாளா 2 நாளா எப்படி எவ்வளவு ஒரு ஆளு 12 வருஷ காலம் 12 வருட காலமாக வீதம் இருக்கக்கூடிய நேரத்திலே பகவான் தவத்தை வச்சு தோன்றுகிறார். என்ன கேட்டா தெரியுமா? ஏதேதி மிருகண்டனி மனமிறங்கி
கேட்டாரே மிருகண்டா ஐயா என்னைக்கு ஒரு 12 அதிகாரமாக அறியபடிய தவத்தை செய்தவர்களாய் அப்பனே ஆமா உனக்கு என்ன வர வேண்டுமடா ஆண்டவா சொல்லப்பா பொன்னை கொடுத்தாய் பொருளை கொடுத்தாய் எல்லா செல்வங்களையும் நீ கொடுத்தாய் சரி ஆனால் ஒரு புத்திர சந்தானத்தை எனக்கு கொடுக்கவில்லையே இறைவா ஆகையினால் எனக்கு ஒரு புத்திர சந்தானத்துக்கு தாங்கள் வரவருட வேண்டும் பா என்ன இந்த ஜென்மத்திலே உனக்கு பிள்ளை பலன் என்பது இல்லை சுவாமி ஆனா ஒண்ணு என்ன இன்னைக்கு ஒரு தவம் செய்தது பத்தியா ஆமா அதாவது வேலை செய்தா கூலி கொடுக்கலாம் உண்டு ஆமையா தவம் செய்தபடியால் உனக்கு ஒரு குழந்தைக்கு கண்டிப்பா பலன் உண்டு கொடுங்கள் சுவாமி ஆனால் அதில் 2 வகை இருக்கிறது சொல்லு என்ன வகை நீடிய ஆயுளுள்ள பிள்ளை 100 வயது வரை வாழ்ந்திரும் சரி அந்த குழந்தை எப்படி இருக்கு சுவாமி எப்படி இருக்கு தெரியும் எப்படியா அந்த குழந்தை எப்படி இருக்கும் ஆனால் அது எப்படி இருக்கு தெரியுமா எப்படியா கூன் குருடி செவிடு வேடு என்று குறைவுடைய பிள்ளையாக இருக்கு ஆமா செவிடு இருக்கா ஆமாப்பா ஐயா ஆயுள் தான் நூலை தவிர குணவுடைய பிள்ளையா இருக்கு அந்த குழந்தை எனக்கு வேண்டாம் சாமி செவிடனை கொண்டு போய் வழி நடத்த முடியுமா முடியாது குருடனை கொண்டு எங்கேயா போக முடியுமா முடியாதப்பா முடியாது ஆமா சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளை வச்சு வளர்க்க முடியுமா முடியாதுல்ல ஆகையினால எனக்கு ஆகினால் பகவானே என்ன என்ன அடுத்து 16 வயது வரை என்று சொன்னீர்களே பிள்ளை அந்த குழந்தை எப்படி இருக்கு சுவாமி அந்த பிள்ளை அன்பு ஈவு இரக்கம் தயவு தாட்சண்யம் பக்தி விசுவாசம் என்று சொல்லக்கூடிய அத்தனை நற்பண்புகளும் பெற்ற பிள்ளையாக இருக்கு ஆமா ஐயனே 16 வயதுடைய பக்தியுடைய குழந்தையை தருகிறேன் ஐயா அப்படி என்று 16 வயதாக பக்தியுள்ள மார்க்கண்டனே காலதூத காலனை காலதூட காலறிய கற்பித்தாரான் மலை காலதூட காலறிய கற்பித்தாரான் மலை கற்பித்தாரான் மலை கற்பித்தாரான் மலை பிரம்மாவோனை பெருங்கடத்தில் எழுதுவரா தவசானை தான் கடந்து தானே மகனாக அருளியனப்பா ஆகட்டும் சுவாமி அப்போ சித்திரபுத்திர நயினார் அறிய ஆமா. யமகால தூதுவர்கள் அறிய வரம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் 2 பேரும் பேச்சுவாக்கில எழுதினார்ல சித்திரபுத்திர நயினார் பேச்சுவாக்குல எப்படி எழுதிட்டாரு திருக்கடையூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய மிருகண்டு மகாமுனிவனுடைய பிள்ளைக்கு என்றும் வயது 16 என்று எழுதினார். என்றும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசகமானது அந்த 16 என்பதற்கு முன்னால் விழுந்து விட்டது. அதான் சொல்லுவாங்க பெயர் அழகு இன்பம் பிடிப்பு சாக்காரு யாரும் கருவித வகுத்த பிரகாரம் ஆமா ஐயா
எல்லாம் அவங்க தலையில கழுத்து. தலையில கழுத்து ஐயா. தலை எழுத்து. எழுத்து. ஆமா. அண்ணனுக்கு எழுதி விட்டபடிதான் நடக்கும். ஆமா. ஆகா. ஆகையினால் சரி, வரத்தை பெற்றுக்கொண்டு நேர கடவுர் பட்டணம் வருகிறார். அந்த கடவுர் பதியதீர 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 ஆதரியாரி நமதீர நமதீர கடவுர் பதியதீர 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 கடவுர் பதியதீர நமதீர பொங்கிரவர் மனம் பொருந்தி மனம் பொருந்தி வருகிறார் மருகண்ட மகரிஷி. காதலிடத்திலே நடந்த விவரத்தை சொல்லி, அம்மா என்னங்க, ஆதிசிவன் அருள்படி நமக்கு கண்டிப்பாக குழந்தை உண்டு என்று இருவேரும் கருத்தொருமித்து வாழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் அருகனுடி போர் விந்துசாடு அவள் பண்டியில் வந்து புகுந்து திரண்டு வயிற்றிலே கருவான் எப்படி வளர தெரியுமா? அது கருவாய் ஒரு மாதம் முதலைக்கு ஒரு வளர, கருவாய் ஒரு மாதம் முதலைக்கு ஒரு வளர, நாடாதிரு மாதம் அதை கழித்து முடி மீச ஓடும் படி மாதம் உலக ஓடும் படி மாதம் அங்க துலங்க மத்தமயங்க முடியும் இடவயரும் கடவயரும் ஆறாவது மாதம் அதில் சக்தி பூச்சண்டார், நாலாவது மாதம் சக்தி பூச்சண்டார், ஐந்தாவது மாதம் அதில் குண்டாரம் முளைக்கே, ஆறாவது மாதம் ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் ஏழை போட்டி எட்டாவது மாதம் முட்டாய் எட்டாவது மாதம் முட்டாய் ஒன்பதாவது மாதம் பிள்ளை வயதோடுவான், 10ஆம் மாதத்தில் பாவையருக்கு நீர் உண்டிடுவாமியே, அவள் வயிற்றில் கருவாடு செழித்து அந்த கருவாடு அப்படி வளர்கிறது. 1வது மாதத்திலே ஓடிப்பு மேனியாகிறான். ஆமா, ஒண்ணும் செய்ய முடியாத நிலைமை பிள்ளைக்கு. ஆமா. 2வது மாதத்தில் இடையாளது சிறுக்கிறது. அது ஏன் சும்மா இருந்து இடம் சறுக்குது? எங்க பாட்டிகள்லாம் வர வர இடம் வந்து உரப்பட்டி மாதிரி வீங்கிட்டே இருக்கு. வயசாக அப்படிதான் வீங்கும். இந்த விழாவெல்லாம் பாத்தீங்கன்னா என்னாச்சு? பழைய பிளாவு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, பிளாவு ஆயிட்டு பிளாவு மூடு மாதிரி இருக்கு. அடே அப்பா, குழந்தையா இருக்கும் போது ஆஸ்பத்திரியா அலைஞ்சு தெரிஞ்சு கொண்டு போன கிளவிய. சரி, டாக்டர் ஆய்வு தகராறுன்னு வெட்டி விட்டுறாரு. சரி, இப்ப என்னாச்சு? வீட்டுல வந்து ஒரு யாப்பம் தான் விட்டா. என்னாச்சு? வீடு அவ்வளவு நாசம். ஆளும் சுத்தாயிட்டு பிள்ளைய அவளுக்கு கல்யாணம் ஆகல கிளவிக்கு. அப்படியா? இப்ப கன்னிக்கு வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, கன்னி வச்சு கொடுக்குறீங்க. சனிக்கிழமை தோறும் நாராயணம் தான் ஆடுது. நல்லது. சனிக்கிழமை தோறும் பாதி கள்ள கணக்கு பாதி நல்ல கணக்குன்னு அவரு சொல்லுதாரு. என்னமோ தெரியும், மெய்யும் பொய்யும் கலந்துதான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? அவரே சொன்னதுயா. ஒரு நல்ல போதையை போட்டுக்கிட்டு ஆட்ட மாட்டிக்கிட்டாருல. கணக்கு சொல்லுவோம்ல, நீ விசேஷம் ஒண்ணும் இல்ல, முக்கா பங்கும் போய் தான் சொல்லுவேன். முழுதும் பொய்யா இருந்தாலும் இருக்கும். ஏன் தெரியுமா? சொல்லுங்களா. நாளைக்கு ஒருவர் இறந்து போயிட்டாருன்னு வையுங்கோ. இறந்து போக டாக்டரா இருந்தா கூட அவர் இறந்து போவாருன்னு சொல்லுவாரா? இறந்துருவான்னு சொல்லுவாரா?
இது அடி வாங்கியதுக்குள்ள கூறு. அது மட்டும் இல்ல, அதே போல இவன் நீ நாளைக்கு செத்து போவான்னு சொல்லிட்டோம்னா அவன் என்ன ஆவான்? அவன் கொன்னு போட்டுருவான். அவனும் ஜாதகம் தானே. ஆமா, ஆகையினால் பொய்யும் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லதான் வேணும். 3வது மாதத்திலே முத்து நிறமேனியானாள். ஆஹா, 3வது மாசம் முத்து நிறமேன்னா தெரியுமா ஐயா? கர்ப்பமாயா சின்ன பிள்ளைங்கள்ல 11 மணி வரை காலை நீட்டி போட்டு தூங்குவா. வெயில் அடிச்ச பிறகுதான் திரிப்பா. ஆமா, சூரிய உதயம் வந்த உடனே அப்படி நெளிச்சிட்டு வந்து கதவு இருக்கு பாருங்க, அந்த எட்டத்தை பிடிச்சி அப்படியே நெளிச்சு கொடுப்பா. அந்த வெயில் வந்து சூரிய வெளிச்சம் வந்து முகத்துல படும் பாருங்க, முகத்தை பார்க்கும் போது ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும். 3வது மாசத்துல அம்மா மாரு பார்க்கும் போது ரொம்ப அழகா இருப்பாங்களா. அப்பா 4வது மாதத்திலே நவல் பழமேனி ஆகிற நேரத்துல நம்ம போட்டோல எடுத்து வைக்கணும். அந்த நேரம் பார்த்துதான் நம்ம போட்டோ எடுக்கணும். காட்டலாம்ல, என் பொண்டாட்டி சின்ன பிள்ளையில. ஆமா, 3 மாசத்துல எப்படி இருந்திருக்கா பாரு, என்ன அழகா இருந்திருக்கா பாத்தீங்களா? அப்படி காட்டி பார்க்கலாம்ல. ஆமா ஆமா. 4வது மாதத்தில் நவல் பழமேனி ஆகிறாள். கலர் சேஞ்ச் ஆகுது. அது என்ன கலர் சேஞ்ச் ஆகும்? எப்ப நவல் பழம் எப்படி இருக்கும்? கருப்பு நிறத்துல இருக்கும். மரத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும்? செக்கச்சவேன்னு இருக்கும். கீழே விழுந்துட்டு வைங்க, அது என்ன ஆகும்? நஞ்சு பிஞ்சு போகும்ல, பிஞ்சு போகும். அது மாதிரிதான் இவ காலில கையில ஒரு கல்லு எள்ளு தட்டுப்பட்டு வைங்க, ஆமா, அவ தாங்கி கிடுக்கிட மாட்டா ஐயா. என்ன கிட மாட்டா? தாங்கி கிடுக்கிட மாட்டா. தாங்கி கிடுக்கிட அது மாதிரி அவளுடைய உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனை மாசத்துல? 4வது மாசத்துல. 5வது மாதத்தில் அறவயிறு சூழானாள். அறவயிறு எங்கேயா போகுது? பக்கத்து வீட்டுக்கு பாடு பேச போயிருக்கும். வேடம் இல்ல, அறவயிறு குழந்தைன்னா அறவயிறு சாப்பாடு இல்லையா? ஒரு தாயானவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமையானால் அவள் வயிற்றில் 10 மாதங்கள் சுமக்க வேண்டும், படாத பாடுபட வேண்டும். ஆமா, ஆகையினால அந்த 10ல பகுதி 5. 5ல தான் அயல் வீட்டுக்காரங்கள்லாம் அறிவாங்க. அது எப்படி அறிவாங்க? ஏய், நாராயண பொண்டாட்டி கற்போம் எப்பா, அவன் நைட்டி போட்டிருக்கனால தெரியல. சரி, நாளைக்கு காலையில உறங்கி முடிச்சு வருவா பாரு. ஆமா, அப்ப பாரு தெரியும். சரி, அப்படின்னு சொல்லி அறவயிறு சூழாகும் போது வெளியே தெரிஞ்சிடும். அயல் வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அதான் 5 மாசம். 6வது மாதத்தில் அருவருப்பு நாவருப்பு. இனிப்பை சாப்பிட்டா புளிப்பாகவும், புளிப்பை சாப்பிட்டா இனிப்பாகவும் ஏழுக்கு மாறா இருக்கும். 7வது மாதத்தில் ஈழல் போல் வருகிறப்பாள். ஒரு இழுப்பு வருது. 8வது மாதம் திண்டுபட்டாய் வருகிறன்பா. ஐயோ, அங்க முட்டுது இங்க முட்டுதுன்னு சொல்லுவா. புருஷன் நெஞ்சில போய் முட்டிட்டு நிப்பா. அவன் நெஞ்சில முட்டி நான் செஞ்சுடுவான். எல்லாம் இந்த வேலைக்கெல்லாம் காரணம் நீதானே. 10 பைசா கீழே விழுந்தா என்னால குடிஞ்சி எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்ல மாட்டா, நினைப்பா. ஆமா, 9வது மாதத்தில் உடையவரையை தஞ்சம் என்றால் குடும்ப தெய்வங்களுக்கெல்லாம் நேச்சு போடுற. 10வது மாதத்திலே பாவியற்கு மீனோக சொல்லுகிறான். ஐயப்பா, ஏ தூதுவா, உடனடியாக ஒரு மருத்துவத்தை அழைத்து வாங்கிட்டு போது இனிசிடம் தெரியுமா? என்னை 8 கட்சி கட்டி, என்னை 8 கட்சி கட்டி, ஆயக்குடி சாயங்கல்லே அவனை சொப்பாடி நக்கடமே மஞ்சப்பட்ட முஞ்சிகளே மதுதடி வாழி நக்கடமே மதுதடி வாழி கல்லு மீறிட்டு கல்லு மீறிட்டு தானி முண்டு சத்தம் அம்மா. சும்மா இருந்தவன் திடீர்னு என்ன போடுதான்? அதாவது இங்க இருந்து வேகமா ஓடி போக வேண்டிய இருக்கும்ல. ஆமா, ஓடக்கூடிய நேரத்துல இந்த வியர்வை எல்லாம் உடம்புல தங்காம இருப்பதற்கு வலிந்து போவதற்கு என்ன போடுறான்? ஆமா, என்ன போட்டுட்டானா வேறு வந்தேன்னா அந்த எண்ணெய் இருக்கிற காரணத்துல சரணு வெளியே கீழே வந்துடும். அவன் அதுக்காக என்ன போடுதான்? நம்ம ஆளுல சிலவன் எதுக்கு என்ன போடுதான்? நம்ம ஊர்ல சிலவன் என்ன போட்டுக்கிட்டே தெரியும். அது எதுக்கு? அடி, அதாவது பிடி கிடைக்கப்படாதுல்ல, புழுவி போயிடலாம். சிலவன் வெரைட்டில இருப்பான், பிடி கிடைச்சா அந்த இடத்துல போட்டு துவச்சு விடுவான். ஆமா, ஆகையினால பிடி கிடைப்பதா இருப்பதற்கு என்ன போடுவான்? சிலவு என்ன பாட்டில கொண்டுட்டு தெரியுதான். வாங்கின பிறகு போடலாமே, எங்க கிடைக்கும்னு தெரியாது. ஆமா, ஏன் எண்ணெயை வேஸ்ட் ஆக்கும் அப்படின்னு வாங்கின பிறகு போட்டு வாங்கி வச்சிருக்கான். இப்படி எண்ணெய் போடுறதுல பல விதம் இருக்கு. சரி, இது எப்படி வேர்வை எடுக்குது? இது வேர்வை எடுக்குது. கச்சேரி சொல்லக்கூடிய வேசி இருக்க கட்டி. ஆமா, ஆயத்துறை சாயங்கல்ல அமிர்தம் மாநிலம் கிடந்து மஞ்சள் தோட்டம் இஞ்சி விளை மருதடி வாழ் இடம் கிடந்து பல பல இடங்களை கிடந்து குத்துக்கல் மேலன்னு போடுதான் சுத்தம். குத்துக்கல் மீதில் மூன்று ஆரட
காரியம் கொண்டு குத்துக்களுக்கு மேல போடா தத்தம். ஏ மருத்துவம், உய் ஏ அம்மா மருத்துவம், அல்ல ஏ அம்மா மருத்துவம். தொண்டைக்குள்ள சிரா கிடக்குது. ஏ ஆரடா என்ன செய்ய முடியும்? ஆரடா டப்பா நான் டப்பா இல்லம்மா, யாரப்பா நீ? நான் ஒரு தூதுவன். ஆமா தூதுவன்னு சொல்றிய, அம்மா எங்க நின்னு சத்தம் போடுத? இப்ப நான் குத்துக்கல்லுக்கு மேல நிக்கிறேம்மா. எப்பா வீட்டுக்குள்ள வந்து பேசிக்கலாம், வா வீட்டுக்குள்ள வா. உன் வீட்டுக்கு பாதை எப்படி சொல்லு பாட்டி? குத்துக்களை விட்டு கீழே சாடு. சாடிட்டேன். சாடி நேரம் மேக்கவா. ஆத்து சாடு. மேக்க வந்து வடக்கவா. வணக்க வந்துட்டேன் பாட்டி. தெக்க வந்துட்டியா? உள்ள வா. இப்படி வர்றேன். அப்படி வா, நேரம் என் வீட்டுக்குள்ளதான் வரும். ஏய் அப்பா ஏலே படலை அவுத்துட்டு வா, நான் கிடக்கு. ஏலே கட்டி போடு நாயே. நீ எதுக்கு இங்க வந்த? பாட்டி வேற திருக்கடவுர் பட்டணத்தில் வாழ்ந்திருந்தாரே மிருகண்டு மாமுனி, ஆமா அவருடைய மனைவி இருக்கின்றார்களே காதலா தேவி. சரி. அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்தாங்க. கேள்விப்பட்டப்பா. ஆண்டவனுடைய அருளால் இப்பொழுது 10 மாதம் ஜெயித்திருக்கிறார்கள். ஓஹோ. உன்னை கூட்டிட்டு போய் பிரசவம் பார்க்கணும் பாட்டி. என்ன கொண்டு போயா? உன்னை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய். சரி சரி வா. எப்பா கருவையா பாட்டி? நான் மாறுதலா இருக்கட்டும். எந்த ஊர் சொன்னேன்? கடவுர் பட்டணம். அந்த ஊருக்கு நான் வரமாட்டேன்டா. ஏன் பாட்டி அப்படி சொல்றீங்க? முன்னே ஒரு கிழமையிலே மருத்துவத்துக்கு போயிருந்தப்பா. சரி. போன வேகத்துல தலையில கொஞ்சம் எண்ணெய் வைக்காம போயிட்டு அம்மா கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொண்டுன்னு கேட்டேன். இல்லன்னு சொல்லிட்டா. ஓஹோ, இருந்திருக்காது, தந்திருக்க மாட்டா. சரி பிரசவம் பார்த்தால உடையெல்லாம் அழுக்காயிடுச்சு. மாட்டு விட கொடுத்து கேட்டேன். அதுக்கு என்ன செய்தா? நல்லா கொடுத்தா கிழிஞ்சு தார்பாய் தூக்கி தாரா கட்டிட்டு ஒரு அம்மா இருந்திருக்காது, தந்திருக்க மாட்டா. அது மட்டுமா? வேற என்ன? குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஞ்சி தண்ணி கேட்டாட்டி. பழைய தண்ணி கேட்டா. ஆ, அவ என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தாங்க? மாட்டுக்கோ ஆட்டுக்கோ இருக்கக்கூடிய காடி வெள்ளத்துல கொண்டு காட்டுனா முடியலன்னு போவாங்க. அது இல்லாத ஏழைப்பாள வீடுகளா இருந்திருக்கும் பாட்டி. ஆமா, இது நல்ல வசதி உள்ள இடம். சரி. உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரலாம். தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் ஆயு இருபது. உண்மைதான் உண்மைதான். ஆகினால் பொன்னேரங்கி சொன்னாயானால் பொன்னேரங்கி சொன்னாயானால் பொன்னேரங்கி சொன்னாயானால் இன்னாலே வருகிறேனா இன்னாலே வருகிறேனா பொன்னேரங்கி சொன்னாயானால் பொன்னேரங்கி சொன்னாயானால் பொன்னேரங்கி சொன்னாயானால் இன்னாலே வருகிறேனா இன்னாலே வருகிறேனா. ஒருகலத்தி பொன்னாடி மோதியமே பண்போமே அதிகாரி அப்பேக்கு முடிஞ்ச புள்ள ஒருகலத்தி பொன்னாடி ஒன்றுமே பண்ணா தண்ணீர் போகும்போது ஒரு தண்ணி வந்தாத போல ரெண்டு கலத்தி பொன்னரமா பொன்னரவா எழுத்திரம்மா மருந்தோணி. பாட்டி உனக்கு ஒரு கலத்தி பொன்னரவா? ஒரு கலஞ்சி பொண்ணா ஆமா, வந்திருக்கான் ஒன்னையும் கொண்டுகிட்டு. ஒரு காஞ்சி பொன்னியும் கொண்டுகிட்டு. ஒரு கலஞ்சி பொண்ணு ஒரு நாளுக்கு செலவுக்கு பத்தாது. அப்ப ரெண்டு கலத்தி கொடியா? 2 கலஞ்சிக்கு வர மாட்டேன். 2 கலத்திக்கு வேண்டாம். ஆமா, 2 அவையில மூன்று கலத்தி பொன்னரமா பொன்னரவா உயிரோடு மருந்தோணி மருந்தோணி ஒரு கலஞ்சி பொன்னரவா பாரு மொட்டை முத்தத்தில் நிக்க பாரு மொட்டை. நீ போன கிழமை ஏய் அர்ஜென்டா இருக்கு. பிரசவ நேரம் இல்ல, அங்கங்க இருந்து பிரசவ நேரத்துல அங்கங்கே போன் வரத்தான் செய்யும். ஆமா, குழந்தை பிறந்துட்டா முக்கியமான போனா இருந்து எடுத்தானே ஆகும். பெரிய கதையில உள்ள பிள்ளை பிறப்பு இல்ல, அதனால நடக்காத. எப்பா என்ன தூதுவ வந்துட்டாளாவா? சரி பாரு. யாரு? என் 3க்கு வாரி 3க்கு ஆளு விட்டு இருந்து முற்றத்துல பாரு ஒரு முருங்க மொட்டை.
யார சொன்னா மொட்டைன்னு? முருங்க மொட்டை, முருங்க மொட்டை. இன்னைக்கு அது மொட்டையா இருக்கலாம். பிறகு நேற்று மழை பெய்து பாரு, என்னாச்சு? அது தளிர்த்து இலையாகி பூவாகி பிஞ்சாகி வை. ஒரு முருங்கைக்காய் பறிச்சு கட்டி பக்கத்து சந்தையை கொண்டு போனா போதும். ஒவ்வொரு அது என்ன விலைக்கு போவோம்? 3.5 கிழஞ்சுக்கு மேல விலை போகும். வாங்குனதான் வந்து பிழைக்கணும்னு இல்ல. ஆமா, முருங்கையிலே அவ்வளவு துட்டு இருக்குல்ல, வாராம இல்ல. அப்படியானா 4 வரையா? 4க்கு வரமாட்டேன். ஆனா பாரு, அந்த மாடாக்குழிக்குள்ள இருக்கு ஒரு ஓட்ட நாளி. அந்த ஓட்ட நாளைக்கு பூணு போடுறதுக்கு 4 கிழஞ்சு பத்தாது. பாட்டி, உங்க வீட்டு நாளைக்கு பூணு போட 4.5 கிழஞ்சு தங்கத்துலதான் கேக்குதா உங்க நாளி பூணு? என்னப்பா செய்ய? வழியா அளந்து நாளி பொத்து கிடக்கு. ஓட்டையாகி போச்சு. பொத்த சாதனத்தை வீட்டுக்குள்ள வைக்க கூடாதுன்னு சொல்லுதா. சரி, அதனால எனக்கு ஒரு ஆசை, நாளைக்கு பூடு போடணும். பாட்டி அப்படியானால் 5 கிழஞ்சி பொந்தரவா பொந்தரவா ஆயிரையே மருத்துவமே மருத்துவமே ஆயிரையே மருத்துவமே மருத்துவமே 5 கிழஞ்சு பொந்தரவா பொந்தரவா ஆயிரையே மருத்துவமே வரியா? 5 கிழஞ்சுக்கு வரமாட்டப்பா. ஏன் பாட்டி வரமாட்டேன்? நான் பாரு ஒட்டி கிடக்க கன்னம். இந்த கன்னத்துக்கு மஞ்சள் போட்டு குளிக்க பத்தாது. அப்போ நீ மஞ்சள் போட்டு பழக்கம் இருக்குதா பாட்டி? மஞ்சளப்பம் போட்டதுல சந்தன காப்பு பிடிச்ச மாதிரி ஒட்டி கிடக்கு கன்னத்தை நிரப்பாக்கு. ஆமா, என்ன மஞ்சள் பாட்டி போடுறா? கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் உனக்கு எப்படி கிடைக்கும்? மதுரையில போய் எங்க வீட்டுக்காரரு வாங்கிட்டு வருவார். வீட்டுக்காரரு மதுரையில போய் வாங்கிட்டு வருவார். ஆமா, அவன் இளையவர். இளையவரும் வாங்கிட்டு வருவாராக்கும். ஆமா, மூத்தவர் அந்த ஆளு கட்டிலோட நடக்காரு. பாவம் என்ன செய்யறது? நான் அண்ணனும் தம்பியும் கட்டிக்கிட்டு சீரழிஞ்சிட்டு இருக்க போதும். அண்ணனும் தம்பியும் கேட்ட வெளியே தொழிலுக்கு சுவாலிக்கு போகும்போது பேக்கப் இல்லைன்னா ஒரு பையனை எட்டி பார்க்காம. ஆமா, இது இப்ப போட்டோ எடுத்து இன்னும் பேஸ்புக்ல எல்லாம் போட வேண்டியது. அதனால அவளும் போடலான்னு ஒண்ணும் நடக்காது. எல்லா பேரும் அப்படித்தான் போடுதா. அதனாலதான் அட்வான்ஸ் என்ன செய்யுது? கணக்கு இல்லாம ரேட்டுகளை கேட்டுக்கிட்டு அது வந்து படுக பாடு. ஆமாம், எல்லாம் மேக்கப்ல தான் இருக்கு தங்கம். ஆமா, மேக்கப்ல தான் இவரே. அதனால என் வீட்டுக்காரர் போய் மானாமதுரையில போய் மஞ்சள் வாங்கிட்டு வருவார். சரி பாட்டி. குதிரையில போவாரு. குதிரையில போய் மதுரையில போய் வாங்கிட்டு வருவார். மதுரையில போய் வாங்கிட்டு வருவார். அதனால 5 கிழஞ்சுக்கு வர மாட்டேன். 6 கிழஞ்சுக்கு வரியா? 6 கிழஞ்சுக்கு வர மாட்டேன். என் மருமகனுக்கு ஆக்கி போட பத்தாதுப்பா. ஓஹோ, 6 கிழஞ்சுக்கு சாப்பிடுறா உன் மருமகன்? ஆமா, எனக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? 10 13 பிள்ளைகள். இதெல்லாம் உன் வயித்துல பிறந்ததா? இப்படி என்ன செய்ய? ஏமாந்துட்டேன். ஏமாந்துட்டியா? ஆமா, அடுத்தது ஆம்பளைன்னு அவரு இளையவரும் மூத்தவரும் ஒரு ஆம்பளையாவது வேணுமில்ல. ஆமா ஆமா, 2 பேர்த்தையும் கொல்லி வச்சிருக்கு. வேணுமில்ல. முதல்ல லட்சுமி பிறந்தா. லட்சுமி. ரெண்டாவது அவ மகாலட்சுமி. வசந்தா. கனலட்சுமி. ஆமா, ஜோதிலட்சுமி. ஆமா, தங்கலட்சுமி. ஜோதியை எப்படி இருப்பா தெரியுமா? ஜோதி ரொம்ப நல்லாதான் இருப்பா. வந்த அன்னைக்கு ஒன்ன மாதிரி தான் ஒருத்தன் வந்தான். சரி, என்ன கூப்பிட வந்தவன் அவளை கூட்டிட்டு போயிட்டான். எப்பா நானாட்டி என் பிள்ளைல கல்யாணம் பண்ணி கொடுக்கல. சரி, அதுவள என் கஷ்டத்தை பார்த்து இறங்கி போயிட்டு. யார் கூட எல்லாம் போயிருக்காங்க பாட்டி? கடைசியில் ஒரு பிள்ளை இருக்கு. அவளுக்கு மாறுகண்ணு. அவளை கையக்கு ஒருத்தனே இல்லை. அதான் பாரு, சன்னல்ல அவளை கொண்டு போனா அங்க அடிதான் நடக்கும். அங்கேயும் பாக்குறா. எப்பா அதனால எனக்கு 13 பிள்ளைகள். சரி, அதுகளை சமாளிக்க முடியாதுன்னு 6 கிழஞ்சு சமாளிக்க. சரி, பரவாயில்ல. எப்படியானால் 7 கிழஞ்சுக்கு வரியா? 7 கிழஞ்சுக்கு வர மாட்டேன். நான் உடுத்திருக்கேன் பாரு, வெள்ளை சாரி. இது வந்து யூனிபாம். இந்த பாரு, இந்த கிழமைய 2 பேரும் உயிரோடு இருக்கும்போதே இந்த மாதிரி வெள்ளச்சீலை விட்டுருக்கேன். என்ன விசேஷம்? நான் சுவாலிக்கு போகும்போது இப்படிதான் வெள்ளையும். பரவாயில்ல, இதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல ஐயா. இருக்குல்ல, மரியாதை இருக்குல்ல. நான் அந்த காலத்திலேயே ஒயிட் அண்ட் ஒயிட்னு பேர் வாங்கிட்டேன். அப்படியா?
ஆகையினால இதை பின்பற்றிக்கிட்டே இருக்கு. சரி 8 கிழந்தி வரியா? 8 கிழந்தி வர மாட்டேன் எப்ப என்ன எல்லாம் 8 கிழந்தி வந்துட்டிய கூட 2 கிழந்தி வாங்கி கொடுத்தா ஒப்ப முதலடா கட்டி அப்போ 10 கிழந்தி எந்த போது வட்டமிட்டு வருகிறாயோ வலம் இருந்து இடம் மாஞ்சி போகுதுடா. பாட்டி அங்க என்ன வானத்தை பார்த்து நிக்கிறேன் பிறக்க போனது ஆண் பிள்ளைதா வாடா போலாம் அப்படின்னா உனக்கு பேர் உண்டு பாட்டி. இருவேறு வழி நடந்து நேராகவே காதல் இருக்கக்கூடிய இந்து முறைக்குள்ள போனா காதல் சொன்ன ஏண்டி அம்மா உனக்கு ஆள் அனுப்பி எவ்வளவு நேரம் ஆச்சு இப்ப வந்து நிக்க அம்மா நீ உன் பேர்ல சொன்னா நான் வராம இருப்பானா? இந்த பாரு எனக்கு இருக்கு தெரியுமாடி? உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு எப்படி இல்லாமோ இருக்கு. அப்படியா? இந்த மாதிரி அடிவயரும் முதுகலும் முதுகலும் அடிவயரும் முதுகலும் எப்படி இருக்கு தெரியுமாடி? எப்படி மாறு அடிவேறு இருக்குல்ல அடிவேறு. ஆமா அடிவயரும் முதுகெலும்பும் அழுங்குது உழுங்குது உழுங்குது ஒரு மாதிரி இருக்குடி. அப்படிதாமா இருக்கும். எல்லாரும் வெட்டி விட்ட பட்ட மரம் மாதிரி பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களே. இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு என்னமா பண்ணணும்? ஏண்டி இப்ப எனக்கு மறுபடியும் அப்படி தெரியுமாடி இருக்கு. உனக்கு மறுபடியும் எப்படி இருக்கு? இது பிள்ளை போல தெரியல அம்மா. வேற எப்படி இருக்குது? யாரு என்னவோ உள்ள வந்து கொடையுது. ஓஹோ கொடையுதா? ஆமா குழந்தைகளா இருந்தாலும் இருக்கும். பிள்ளை மாதிரி தெரியலடி அம்மா. புரியாம பேசாதம்மா. அம்மா பிள்ளை நான் பிள்ளை தாண்டி. நீ 7-8 பிள்ளைய பெற்றிருக்காளா? பிரசவம் இல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அம்மா என்ன 7-8 பிள்ளைய பெற்றவதானடி? ஆமா. உனக்கு முதல்ல எப்படி இருந்தது? முதலாவது ஒரு குழந்தை பிறக்கும் போது ரொம்ப கஷ்டமா தாண்டி இருக்கும். ஆமா மூத்தவன் முருகேசன். ஆமா அடுத்தால குழந்தை பிறக்கும் போது சடாது பிறந்துரும். 4வது உள்ளவன் நடராஜன். ஆமா இது தலைப்பிரசவம் பத்தியே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பொறுத்துக்கோமா பொறுத்துக்கோ. அவனை விஜயநேரில கட்டி கொடுத்துருந்து நடராஜன். அப்படியா? 4வது உள்ள நரம்ப பிடிச்சி இழுத்துக்கிட்டு. சரி. அது 5வது உள்ளவன் நம்ம இருக்கான் செல்வன். அவன் பிறந்தவன் பாருங்க. அவன் என்னாச்சு? மொத்தமா முடிஞ்சு செடி ஆயிட்டு. ஆனால் ஆகையினால அம்மா இப்ப அந்த மாறுடி என்னாச்சு? நேரு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நம் பாடகங்கள் அடியோகின்ற அடியோகின்ற அடங்க எல்லாம்
மாநிலத்தை களத்திடுங்கோ முக்களிடுங்கோ. இப்படியெல்லாம் இருக்கணும் தெரிஞ்சிருந்தா அவரை நான் தவத்துக்கு விட்டுக்க மாட்டேன்டி. என்ன கஷ்டமா இருக்கு அம்மா, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கடி. நான் செத்து போகும்போது மைனி உயிர் போயிட்டு கொஞ்சம் பொறுத்துக்கடி. இந்த போது எம்மா என் மருத்துவதி சொல்லுகிறாள், என்னம்மா என்னடி மசமசன்னு நிக்கிறீங்க? மோட்டர்ல ஒரு கயிறை போட்டு கீழே இறக்கி விடு. கைடி கயிறு போடணுமா? நல்ல விஷயம் நடக்க போற இடத்துல கயிறு போடணும்னு சொல்றியே. ஏண்டி, பிரசவ வலியில துடிக்கிறாள்ல, அந்த கயிறை பிடிச்சிட்டு அப்படியே அங்க இங்கேமா போயிட்டு வந்தா மோட்டர்ல கயிறு போட்டு பழைய காலத்துல இதைத்தான் செய்வாங்க. எப்படி மோட்டர்ல கயிறை போட்டு அந்த அம்மா கையில பிடிக்க சொல்லுவா. சரி, கீழே ஒரு உலக்கையை போடுவா. உலக்கைக்கு மேல இந்த அம்மாவை ஏறி சொல்லி உலக்கைக்கு மேல ஏறி நிக்கணும். அது ஒரு இரவுயா. ஆமா, அந்த அப்படியே உலக்கையில வந்து கயிறு மட்டும் புடிய விட்டுற கூடாது. ஆமா, அப்படி சுத்தி சுத்தி வந்தா சுகப்பிரசவம் நடக்கும்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆலோசனை இப்படி எல்லாம் உண்டாக்கா. ஆமா, நமக்கே தெரிய விஷயம் நம்ம வழிய மூத்தவங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படிதானே பாட்டி? ஆமா, சிலவங்களுக்கு பாட்டின்னு சொன்னா கோவம் வந்துடும். அக்காளே அக்காளே இப்போ அப்பன் சரி. இப்படியாவி என்னாச்சு? மறுபடியும் என்ன கேட்கிறா தெரியுமா? எதனாலி நிறைமறைக்காய் கொள்வாயடி அம்மா, எதனாலி நிறைமறைக்காய் கொள்வாயடி அம்மா, மணிமுறையா மன்னரே கொண்டு கொண்டு ஆலவந்தோ அனைவருக்கு பரிவந்தா போயிடுவா, ஆலவந்தோ அனைவருக்கு பரிவந்தா போயிடுவா, நீரே சம்மதியே நீரே பொருளை எல்லாம் திருமையோடு கொடுத்தார், பொருளை எல்லாம் திருமையோடு கொடுத்தார், வாங்கி எந்த மருத்துவங்களையும் பார்த்தாள், நிறைநாடி நிறைமறைக்கால் கொண்டோடி அம்மா கொண்டு வந்துட்டம்மா. மனுமரியாத மத்தியில் 3 துண்டு எடுத்து கொண்டு போய் இதோ எடுத்துட்டு வந்துட்டம்மா. பன்னீர் செம்பல வெந்நீர் கொண்டு போயிடி. பன்னீர் சொம்பு கொண்டு வைத்து விட்டோம். 3 குலத்து எண்ணெய் கொண்டு வா. ஆமா, 3 குலம். 3 குலத்து எண்ணெய் என்னடி? நல்லெண்ணெய், தேங்காய், முத்தெண்ணெய். நான் மண்ணெண்ணெய் டீசல் பெட்ரோலோடு நினைச்சேன். நம்ம தலையில விட்டு தீயை கொளுத்தி மண்ணெண்ணெய் வேணையா? கரண்ட் போனா எரிக்கணும்ல, வேணும்ல. 3 குலத்து எண்ணெய் வயிற்றிலே போடக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்திலே அடிபடியா வீராக சோழக்கண்ணி கொடப்படுகிறது. எண்ணெய் வாதி வயிற்றிலே அடிபடியாக வயரே ஒரு கண்ணி கொடுவருடைய அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்திருமாமி. அவள் வயிற்றிலே அழகான ஆண் குழந்தை பிறந்தது. கொப்பில் கொடி எடுத்து அழகாக மருத்துவ
பொதுங்கி சேனையும் அதாவது அவளுக்கு வேண்டிய பொலிவெல்லாம் போட்டாங்க. அவ வேங்கிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டா. மருத்துவத்தால் போன பின்பு பாலகனுக்கு அழகாக 28 ஆணையில் 28 கட்டு கட்டி 41 ஆணையிலே பேராம கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பிள்ளைக்கு 16 வயதிலே ஒரு கண்டம் இருக்கிறது அல்லவா? கண்டம் மாற வேண்டும். கண்டம் மாற வேண்டும். மார்க்கண்டையன் என்பதா பேர் சூட்டி நாளொரு வேணி பொழுதுமா வளர்த்து வரக்கூடிய நாளையிலே ஆண்டவன் அருளாலே 5 வயதை அடைந்தான். பாடசாலையில் கொண்டு விட்டார்கள். பாடசாலையிலே சென்று படித்து வந்தாலும் ஆண்டவன் இரவின் பேரிலே இச்சை வைத்து ஆதி சிவபெருமானுக்கு ஆலயம் வைக்கிறார். எப்படி வாருங்கள் வைத்தார் சிவனுக்கு ஒரு அம்பலம் வைத்தார். திருமணி சின்னம்பலம் அப்போ வயது 10 வயது ஆகுது. ஆமையா 10 வயதாச்சு. அப்ப நினைத்தால் இந்த காதலி பெண்மணியானவள் என்னையே நினைக்கின்றாள். நம்ம பிள்ளைக்கோ இன்னும் 6 வயது வரைதானே இருக்கிறாள். 10 வயது ஆகிவிட்டது. நம்ம பிள்ளை ஆலயத்திலே சென்று தவம் இருக்கிறானே பிள்ளை என்று சாமின்னு அலைஞ்சு திரிதானே. ஓடோடி சென்றால் என் மகனே மார்க்கண்டையா உனக்கோ 16 வயது வரைதானே இருக்கிறாளப்பா. ஆமா இன்னும் 6 வயது தானே இருக்கிறப்பா. ஆமையா என் மகனே 6 வயதில் எது நடந்தெல்லாம் செய்வார்.
மார்க்கண்டையா பார்வையிலே நீ என்ன கடனெல்லாம் செய்ய போகிறாய் மகனே என்று சொன்ன உடனே மகனே சொல்லுகிறார் மார்க்கண்டேயன் அம்மா இதற்காக கபடி கொடுக்கிறார் தாயி அப்பா நீ எனக்கு ஒரே ஒரு மகன்ப்பா அம்மா அன்பா எனக்கு இந்த பொன்னம் பிறந்தாள் அறிவா அப்பனும் அம்மையும் அங்கே இருக்கிறாய் நான் உறப்பு பிள்ளை என்று நினைத்தாயா ஆண்டவன் சிவபெருமானுடைய பிள்ளை அம்மா அம்மா நீ கவலை கொள்ள வேண்டாம் எப்படி அதோ இருக்கக்கூடிய ஆண்டவராகிய சிவபெருமானும் பார்வதியும் இருக்கிறவனே இந்த மார்க்கண்டையும் உண்டு அம்மா ஆகையினால் ஏ அம்மா காதலி மகனே எங்கே மனங்கள் நீராடி சும்மாரி எண்ணி மலர்ந்த வேண்டாம் புண்ணிய வாண்டி நீ போமா காதலி என்னது சுட்டியாக இருந்தாலும் பிறந்தது முத்தல்லவாம்மா நீ மலர்ந்தாண்டி போ ஐயா சுட்டி இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எமலோக பட்டணத்தில் என்ன நடக்குது தெரியுமா என்ன நடக்குது அங்கே எமலோக பட்டணத்தில் கட்டுடனே சமராஜல் நடத்தி பிரிக்க பிராமண கண்ணீர் உயிரை பிடிக்க உயிரை பிடிங்க வீரனிய மகாதேவன் மாத்தலில் உடுப்பு விட்டு கருங்கச்சியும் கட்டினானே
பிடிக்க